மதிமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி இணைந்து மக்கள் நலன் கருதி கூட்டு இயக்கம் ஒன்றை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளன. சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா ஆகியோர் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர்கள் மக்கள் நலன் கருதி கூட்டு இயக்கம் நடத்தப்போவதாக அறிவித்தனர். யாக்கூப் மேமன் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். யாக்கூப் மேமன் அவருக்கு நம்பிக்கை ஊட்டி இந்தியாவுக்கு வந்தால் உங்களுக்கு மரண தண்டனைலாம் இருக்காது என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு வந்து அவர் எல்லா விதத்திலும் அரசுக்கு ஒத்துழைத்த பிறகு அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடாது என்று முன்னாள் RAW ரா ஆபீசர் ராமன் குறிப்பிட்டிருப்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் எழுத்தாளர்களும் அறிவுஜீவிகளும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகளும் இந்த மரண தண்டனை நிறைவேற்றக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஆந்திராவில் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை CBIக்கு மாற்ற தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 13ஆம் தேதி சென்னை, தஞ்சை, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 6 கட்சிகளின் சார்பில் குறிப்பாக தமிழகத்தில் 5 மையங்களில் சென்னை, தஞ்சை, மதுரை, நெல்லை, ஈரோடு ஆகிய 5 மையங்களில் மாலையில் ஆர்ப்பாட்டம் பேரணி நடத்துவதென்று 6 கட்சிகளின் சார்பாக இன்று முடிவெடுத்திருக்கிறோம்.